வணக்கம். கொஞ்ச நாளா அமைதியா இருந்த கொரோனா வைரஸ் இப்போ மறுபடியும் செய்திகள்ல அடிபட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு புது வேரியன்ட் பரவுது. இதனால திரும்பவும் ஊரடங்கு வருமான்னு நம்ம எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் இருக்கு. இதை பத்தின முழு விவரங்களையும் இந்த பகுதியில ஒண்ணு விடாம அலசி ஆராயலாம் வாங்க. சரி, நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற முதல் மற்றும் மிக முக்கியமான கேள்வி இதுதாங்க. மறுபடியும் லாக்டவுன் போடுவாங்களா? இந்த ஒரு கேள்விக்கு பதில் தேடிதான் நாம இந்த முழு பயணத்தையும் போக போறோம். வாங்க, என்ன நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல இந்த பயம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்துரலாம். இவ்வளவு நாளா அடங்கியிருந்த கொரோனா இப்போ ஏன் திடீர்னு ஒரு பெரிய கவலைய உருவாக்குது? இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? இப்போ நாம பேசிட்டு இருக்கிற இந்த வைரஸோட பேரு BA.3.2. இது ஒன்னும் நேத்து முளைச்ச புது வைரஸ் கிடையாது. ஆனா கொஞ்ச காலம் ரொம்ப அமைதியா இருந்துட்டு இப்போ மறுபடியும் ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் இப்போதைய கவலைக்கு முக்கியமான காரணம். இந்த வைரஸ் ஏதோ ஒரு மூலையில இருக்கிற பிரச்சனை இல்ல. இது எப்படி ஒரு உலகளாவிய பிரச்சனையா உருவெடுத்திருக்குன்னு அடுத்தடுத்த டேட்டாவை பார்க்கும்போது நமக்கே புரியும். பாருங்க, இந்த நம்பர் சும்மா இல்ல. 1-2 நாடுகள்ல இல்ல, அமெரிக்கா உட்பட 20க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இந்த புது வேரியண்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவே நமக்கு சொல்லுது, உலக சுகாதார அமைப்புகள் ஏன் இதை இவ்வளவு தீவிரமா கண்காணிச்சுட்டு இருக்காங்கன்னு. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா விஷயம் இன்னும் கொஞ்சம் சீரியஸா புரியும். முதல்ல அமெரிக்காவை எடுத்துக்கலாம். அங்க மட்டுமே கிட்டத்தட்ட 29 மாகாணங்கள்ல இது பரவி இருக்கு. அடுத்து ஐரோப்பா பக்கம் வந்தோம்னா போன வருஷம் பதிவான மொத்த கோவிட் கேஸ்ல 1/3 மேல, அதாவது சுமார் 35% இந்த BA.3.2 வகையால தான் வந்திருக்கு. குறிப்பா டென்மார்க், நெதர்லாந்து போன்ற நாடுகள்ல பாதிப்பு ராக்கெட் வேகத்துல அதிகரிச்சிருக்கு. இந்த வைரஸோட பயணத்தையே ஒரு கதை மாதிரி பார்க்கலாம். இதோட ஆரம்ப புள்ளி 2 வருஷத்துக்கு முன்னாடி தென்னாப்பிரிக்கால. அங்கதான் இதை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் போன வருஷம் ஐரோப்பாவை ஒரு ரவுண்டு வந்து 35% பாதிப்புக்கு காரணமா இருந்துட்டு இப்போ அமெரிக்கால மறுபடியும் வேகம் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. நாங்க இந்த தகவல்களை எடுத்த மூல அறிக்கையில தற்போது 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மீண்டும் வேகம் எடுக்க தொடங்கியுள்ளது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒருவேளை இது ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கலாம், ஆனா அந்த மூலத்துல இருந்ததை அப்படியே உங்களுக்கு காட்டுறோம். சரி, நிபுணர்கள் ஏன் இவ்ளோ அலர்ட்டா இருக்காங்க? அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, இந்த வைரஸ் ரொம்ப கெட்டிக்காரன், அடிக்கடி தன்னோட உருவத்தை மாத்திக்கிட்டே இருக்கு. 2வது, நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திங்கிற செக்யூரிட்டி கார்டை ஏமாத்திட்டு உள்ள வர்ற திறமை இதுக்கு இருக்கலாம். சிம்பிளா சொன்னா, தடுப்பூசி போட்டிருந்தாலும் சரி, இல்ல முன்னாடியே கொரோனா வந்திருந்தாலும் சரி, இந்த புது வகை நம்மள தாக்க வாய்ப்பிருக்கு. இதனால 3வதா, இப்போ இருக்கிற தடுப்பூசிகளோட பவர் கொஞ்சம் குறையவும் வாய்ப்பிருக்கு. ஓகே, உலக நிலவரம் இப்படி இருக்கு. நம்ம நாட்டுல இந்தியாவுல என்ன நிலைமை? வாங்க அதையும் பாத்துரலாம். இந்த ஒப்பீடு பார்த்தாலே உங்களுக்கு நிலைமை பளிச்சுன்னு புரியும். ஒரு பக்கம் உலக அளவுல வைரஸ் வேகமா பரவி ஒருவித டென்ஷனை உண்டாக்குது. ஆனா இன்னொரு பக்கம் இந்தியாவை பாருங்க, இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. இங்க பெரும்பாலான மக்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதாலையும், அறிகுறிகள் கூட சாதாரண சளி, காய்ச்சல் மாதிரி லேசா இருக்கிறதாலையும் நாம இப்போதைக்கு நிம்மதியா இருக்கலாம். மருத்துவ நிபுணர்கள் இத ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி சுவர்ன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம நாட்டுல பெரும்பாலான மக்கள் தடுப்பூசி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஏற்கனவே கொரோனா வந்து இயற்கையாவே ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாகியிருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய பாதுகாப்பு சுவர் மாதிரி நம்மள காக்குது. அதனாலதான் பீதி அடைய தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆக இந்த பகுதியோட முக்கியமான முடிவு இதுதாங்க. நாம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கொரோனா அலை இந்தியாவுல வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இதுதான் இப்போதைய கணிப்பு. சரி, பாதிப்பு பெருசா இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்காக நாம அசால்ட்டா இருந்துடலாமா? நிச்சயமா கூடாது. நிபுணர்கள் என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னு தெளிவா பார்க்கலாம். நிபுணர்களோட அறிவுரை ரொம்ப சிம்பிள். பயம் வேண்டாம், ஆனா கண்டிப்பா விழிப்புணர்வு வேணும். குறிப்பா வயசானவங்களும், சக்கரை நோய், இதய நோய் மாதிரி வேற பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் பொது இடங்கள்ல கொஞ்சம் கூடுதலா கவனமா இருக்கணும். அறிகுறிகளை கவனிச்சுட்டே இருக்கணும். தேவைப்பட்டா உடனே மருத்துவரை பார்க்கணும். சரியே, இப்போ எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சாச்சு. நாம முதல்ல ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் வருவோம். அந்த முக்கியமான கேள்வி, மறுபடியும் ஊரடங்கு வருமா? அரசாங்கத்தோட பிளான் ரொம்ப தெளிவா ஒரு 3 ஸ்டெப் அப்ரோச்ல இருக்கு. முதல் ஸ்டெப், பாதிக்கப்பட்ட நாடுகள்ல இருந்து வர்ற பயணிகளை முழுமையா கண்காணிக்கிறது. 2வது, பொதுமக்களான நம்மள விழிப்புணர்வோட இருக்க சொல்றது. 3வதா, நிலைமை உண்மையிலேயே கைமீறி போனா மட்டும்தான் கட்டுப்பாடுகளை பத்தி யோசிக்கப்படும். ஆக இறுதியான பதில் இதுதான்.
இப்போதைய நிலவரப்படி உடனடியாக ஊரடங்கு போடுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல. ஆனா வெளிநாட்டு பயணிகள் மூலமா இந்த வைரஸ் இந்தியாக்குள்ள வேகமா பரவ ஆரம்பிச்சா அதைக் கட்டுப்படுத்த ஊரடங்கு உட்பட பல கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படலாம். ஆக அரசாங்கம் அதோட வேலையை செய்ய தயாரா இருக்கு. ஆனா ஊரடங்கு வருமா வராதான்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறத விட ஒருவேளை தொற்று பரவ ஆரம்பிச்சா அதை தனிப்பட்ட முறையில எதிர்கொள்ள நாம ஒவ்வொருத்தரும் தயாரா இருக்கோமா? இதுதான் நாம நம்மகிட்டயே கேட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. விழிப்புணர்வோடு இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம்.